தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான, நம்ம வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சதா கஷ்டம் 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 அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வறுமையில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அல்லது நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பரிகாரம் கூட இல்லை, வழிபாடு தான். இதை எந்த அளவுக்கு நம்ம மனசார செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேம்படும். இதுக்கு முதல்ல இந்த வழிபாடை யாரு செய்யணும் அப்படின்னா, இது பெண்களுக்கு மட்டும், பெண்களுக்கான பதிவு தான். இது ஆண்கள் பார்க்கலாம், பட் ஆனா ஃபாலோ பண்ணக்கூடாது, பெண்கள் தான் ஃபாலோ பண்ணணும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஔவையார் கேட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வாழ்க்கை பாடத்தை ஆத்திச்சூடி வடிவில எடுத்து கொடுத்த ஔவையார் சொன்ன ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, பிள்ளையார் நோன்பு. அதுவும் ஆடி செவ்வாய், தை செவ்வாய், மாசி செவ்வாய், இந்த 3 மாதங்கள்ல ஆடியில அசராம, தையில தவறாம, மாசியில மறக்காம வழிபடக்கூடிய ஒரு நோன்பு பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல எப்படி என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை உண்டு. இந்த கதையை கூட ஆண்கள் கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ரகசியமான ஒரு வழிபாடு. இந்த ரகசியமா வச்சு யாருக்கு தெரியும்? அதனால கண்டிப்பா இதை வெளிப்படுத்தணும், இதை கும்பிடணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை கடைபிடிக்கிறவர்கள் இல்ல அப்படிங்கிறதுக்காகவே இதை எல்லாரும் பயன்படக்கூடிய ஒரு பரிகாரமாக இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது என்னன்னா, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஆடி செவ்வாயில வீட்டுல உள்ள ஆண் குழந்தைகளாக இருந்தால் கூட, இந்த குழந்தைகள் கூட இதை பார்க்க கூடாதுங்க. அதுல ரொம்ப கவனமா இருங்க. இதை ரொம்ப கேர்லெஸ்ஸா, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக இந்த நோன்பை நீங்க கடைபிடிக்கிறோங்களோ அந்த அளவுக்கு இதுல உள்ள விதிமுறைகளை கட்டாயம் நீங்க கடைபிடிக்கணும். இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த நோன்பை நீங்க இருக்க வேண்டாம். சரிங்களா? இது என்ன நோன்பு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உப்பில்லா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவை அந்த காலத்துல நாங்க எப்படி கும்பிட்டோம்னா, அரிசியை ஊற வச்சு உரல்லையே இடிச்சு சலிச்சு அதை எடுத்து வச்சுக்குவோம். அந்த அரிசி மாவுல கோலம் போடுவாங்க பாருங்க சாமி கும்பிடும் போது, அந்த கோலத்துக்கு கூட இந்த இடிச்ச கப்பின்னு சொல்லுவாங்க, அந்த இடிச்சு கடைசியா இருக்கும் அந்த தூள், அதை வச்சுதான் நாங்க கோலமே போடுவோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆச்சாரமா சாயந்தர நேரத்துல மாவை இடிச்சு ஆற வச்சிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு மேல எல்லாரையும் சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறம் 11 மணிக்கு மேல அங்க பக்கத்துல உள்ளவங்க பெண்களாக கூப்பிட்டு, யார் வீட்டுல டிஸ்டர்ப் இல்லாம இருக்குமோ அவங்க வீட்டுல வச்சு கூட்டாக இந்த நோன்பு இருக்கிறது வழக்கமாக இருக்கு. இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல அப்படி கடைபிடிக்க முடியுமான்லாம் தெரியல. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பண்ணணுங்கிறவங்க தாராளமா. ஏன்னா மத்த இப்போ வரலட்சுமி நோன்பு இருக்கும், கொள்ளு வைக்கிறோம், புரட்டாசி மாச கொள்ளு வைக்கிறோம், அப்ப எல்லாரையும் கூப்பிடுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது. அப்ப இந்த கூப்பிட்டு இந்த பச்சரிசி மாவை, இடிச்ச பச்சரிசி மாவை பல ஊர்க்கதைகளை பேசிக்கிட்டு, ஆன்மீக கதைகளை பேசிக்கிட்டே அதுல அந்த கொலக்கட்டை பிடிப்பாங்க பாருங்க. கொலக்கட்டைனா எப்படிங்க, கையில பிடிக்கிறதுக்கு பேரு கொலக்கட்டையா? கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. விளக்கு, அந்த விளக்குலதான், அந்த மாவிலால் செய்த விளக்குலதான் அங்க நெய் தீபம் ஏத்தணும் சாமி கும்பிடுறதுக்கு. அடுத்து தேங்காய் நம்ம உடைக்கிறதுக்கு பூஜைக்கு பயன்படுத்துவோம், ஆனாலும் இந்த மாவிலேயே தேங்காய் பிடிக்கணும். அடுத்து விறகு கட்டு, அதுலயே விறகு கட்டு செய்வாங்க. காசு, சில்லற காசா அடுக்கி அடுக்கி வச்சு செய்வாங்க. இந்த அடுத்து அண்ணன் தம்பி 7 பேரை பிடிப்பாங்க. அடுத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை, அவங்க 2 பேர் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கிறவங்க அந்த மாப்பிள்ளை பொண்ணு பிடிப்பாங்க. இந்த மாதிரி அதுல நிறைய வெரைட்டியா அவங்களுக்கு ஸ்டார், நட்சத்திரங்கள், நட்சத்திரம் மாதிரி நம்ம ஜொலிக்கணும் அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் அதுல இருக்கும். இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்டாரு, முக்கோண வடிவம், சதுர வடிவம் அப்படின்னு நம்ம ட்ரையாங்கிள்ல குழந்தைகளுக்கு எப்படி விளையாட்டு ஜாமான் கொடுப்போமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பிள்ளையார் நோன்பு பிடிக்கிற கொழுக்கட்டையில இருக்குங்க. சரி, இதுல நல்லது கெட்டது ரெண்டையுமே தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு. இப்ப பொங்கல் வைக்கிறோம், இந்த பால் பொங்குறத வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை அவிக்கும் போது அந்த விளக்குல என்ன பொருள் விழுகுது அப்படிங்கிறத வச்சு அந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த விளக்குல தேங்காய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல கண்டிப்பா சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த விளக்குல விழுகக்கூடாது. அது என்னன்னா விறகு கட்டு.
அந்த விறகு கட்டு மட்டும் அந்த விளக்குல விழுகக்கூடாது. அந்த விறகு கட்டு அந்த விளக்குல விழுந்திருந்தது அப்படின்னா, ஏன்னா அவிச்சு எடுக்கும்போது அதுல பார்ப்பாங்க அந்த விளக்குல என்ன இருக்கு அப்படின்னு. அந்த விறகு கட்டு விழுந்தா அந்த நிகழ்வு அந்த வீட்டுல ஒரு துக்க காரியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த தெய்வங்கள் நமக்கு நிமித்தங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படி இருந்துட்டா அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மத்தது இப்ப காசு விழுதுன்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி உண்டுங்க. இப்ப அதே மாதிரி நம்ம எதுவாக வேணாலும், இப்ப அந்த திருமண கோலத்தோட ஆண் பெண் ஒரு கூட மாதிரி பூ கூட, அர்ச்சனை கூட இதெல்லாம் செய்யறது உண்டு. அதெல்லாம் பண்ணினா அதுல என்ன விழுகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. சரி, இப்போ இதை கொழுக்கட்டை பிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிடிச்ச கொழுக்கட்டைய யார் யாரு கும்பிடுறாங்களோ அவங்களுக்குன்னு தனித்தனியா மாவை பிரிச்சு வச்சிருவாங்க. அவங்கவுங்க தனியா பிடிச்சு ஒரு பேப்பரை விரிச்சு அந்த பேப்பர்ல தான் வைக்கணும். அந்த ஈரம் எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா இட்லி பானையில கொதிக்க வச்சு அந்த தண்ணிக்குள்ள இதெல்லாம் போட்டுருவாங்க. நல்லா கவனிங்க, நம்ம வேக வைக்கிறது வேற, இந்த கொழுக்கட்டையெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. இந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் கிண்டி அதை அப்படியே எடுத்து வடிச்சிடுவாங்க. வடிச்ச தண்ணியை ஊத்த மாட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை எடுத்து அதை வெளியில வெட்ட வெளியில அங்க சாமி முன்னாடி இந்த அவிச்ச கொழுக்கட்டையெல்லாம் வச்சு அந்த விளக்கு செஞ்சிருப்போம் இல்லையா, அந்த விளக்குல நெய் ஊத்தி திரி போட்டு சந்தனம் குங்குமம் அந்த விளக்குல வச்சு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றுவாங்க. அங்க மனைக்கோலம் போட்டு அந்த மனையை சுத்தப்படுத்தி அந்த மனை மேல இதெல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையார்கிட்டதான் இத்தனையும் வைப்பாங்க. இதை வச்சு தேங்காய் உடைச்சு பழம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம சாமியை அழைக்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியில அந்த அவிச்சு வச்ச தண்ணியில ஒரு கரண்டியை வச்சு தட்டி இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஔவையார் பாட்டி ஒரு கதை ஒண்ணு. ஔவையார் அந்த பெண்ணுக்கு அந்த வழிபாட்டுக்காக சொன்ன கதை ஒண்ணு. ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி 7 பேர் இருந்தாங்க, ஒரே ஒரு தங்கச்சி. அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கிழிந்த ஆடைகளை தான் அவங்க உடுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அண்ணன் தம்பி 7 பேரை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப கலங்கிட்டு இருந்ததாமா. அப்போ அந்த ஔவையார் பாட்டி அவங்க எதுக்குமா அழுகுறன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம், எவ்வளவு உழைச்சாலும் எங்களால முன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகும்போது, அப்ப அந்த பாட்டி, நான் ஒரு ரகசியமான வழிபாடு சொல்றேன், இதை நீ மட்டும்தான் செய்யணும், இதை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை பெண்கள் மட்டும் செய்ய வேண்டியது, உங்க அண்ணன் தம்பி இதை பார்க்க கூடாது, அதே மாதிரி இந்த பிள்ளையாருக்கு வச்சு கும்பிடுற அந்த குளக்கட்டையில உப்பு சேர்க்க கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். உப்பில்லா குளக்கட்டை, அது உப்பு இல்லாம தான் இருக்கும், அதை படைச்சிட்டு அந்த குளக்கட்டையை நீ தான் சாப்பிடணும், பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும், கை குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத அவங்க ஒரு நியமனமா சொல்லியிருக்காங்க. இதை அவிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, புங்கந்தலை புளியந்தலை, இது ரெண்டும் இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலை. புங்க இலையையும் புளிய இலையையும் எடுத்து அந்த சாமி கும்பிடும் போது இந்த இலைகளையும் வச்சு அது வளர்ச்சி அடைகிற மாதிரி என் குடம் தலைக்கணும், வம்சம் விருத்தியாகணும், அவன் பொருளாதாரம் பெருகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பிள்ளையார் நோன்பு நீ பிடி, கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அப்படிங்கறது இருக்கும்னு அந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு அந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளையார் நோன்பு இருக்குது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, நம்ம கதவை தட்டுறாங்க. 7 பேரும் வெளியில போனவங்க வந்துட்டாங்க, சீக்கிரமே கதவை தட்டுறாங்க. என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இல்லைண்ணா, நான் இந்த மாதிரி சாமி கும்பிடுறேன், நீங்க யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுது. சரி அப்படின்ட்டு அவங்களும் அதை ஒதுங்கிடுறாங்க. ஆனா இப்படியே அவங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வளர்ச்சிகள்லாம் வந்துடுது. அவங்க 7 பேருக்கும் கல்யாணம், எங்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லுது, கல்யாணமும் ஆகுது. இந்த பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையுது. இதுல இன்னும் ஒரு நாள் என்ன பண்றாங்க, இந்த அண்ணன் தம்பி 7 பேர்ல தங்கச்சி என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அவங்க அந்த சாமி கும்பிடுறப்ப எழுந்து அந்த தெரியாம பாத்துறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாம போச்சு. இத ஆண்கள் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக மிரட்டலுக்காக இந்த கண்ணு தெரியாம போன சம்பவத்தை சேர்த்திருக்காங்களா, இல்ல உண்மையிலே அப்படியா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆய்வுக்கெல்லாம் பண்ணவே வேண்டாம். மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, அதுவே போதும். இந்த பொண்ணு வாழ போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அண்ணிமார்கள்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணி, இந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமே அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நலிவு ஏற்படுது. அப்போ இந்த பொண்ணு அண்ணிமார்களை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி நோன்பு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைச்சது, நீங்களும் அதே மாதிரி நோன்பு இருங்கன்னு சொல்லும் போது அவங்க அண்ணிங்க சரி செய்யறோம்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொலக்கட்டையை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ உப்பில்லா கொலக்கட்டை குப்பையிலேன்னு கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டாங்க. கொட்டினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வறுமை ரொம்ப ரொம்ப டவுன் ஆகி அவங்க சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகும் போது அந்த பொண்ணு கேட்டிருக்கு, நான் சொன்ன நோன்பு இருந்தீங்களா அப்படின்னு. நீ சொன்னது நோன்பு இருந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம் வந்திருக்காது, நீங்க ஏதோ தவறு பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, அந்த கொலக்கட்டை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது நாங்க குப்பையில கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்ல,
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திட்டி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த உப்பில்லா கொலக்கட்டையின் தான் மகத்துவமே இருக்கு, அதனால இதை நீங்க கட்டாயம் நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பொண்ணே இருந்து அவங்களுக்கு அந்த நோன்பு இருக்கக்கூடிய வழிகளை சொல்லி அந்த பொண்ணு அந்த கடைபிடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப மேன்மையான நிலைக்கு வந்துட்டதாக அந்த கதை சொல்லுவாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தான் சாமி கும்பிட்டு அந்த நெய் விளக்குல எரியும் பாருங்க, அந்த நெய்யை அந்த கொழுக்கட்டையில விட்டுட்டு அதுல உடைச்சு வச்ச தேங்காயை சில்லு சில்லா எடுத்து அந்த கொலக்கட்டையும் அந்த தேங்காயும் சாப்பிட்டா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். இந்த உப்பு இல்லைங்கிற அப்படி அந்த ஒரு விஷயமே இருக்காது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணேன் தெரியுமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். நான் போய் எங்க பக்கத்துல செட்டிநாட்டுல இருந்ததுனால அங்க ஒரு செட்டியார் வீட்டுல ஆச்சிங்க பிடிப்பாங்க, அவங்க கூட சேர்ந்துதான் நான் பிடிப்பேன். சாமி கும்பிட்டு நைட்டு 2 மணி ஆயிடும். நான் வந்து படுக்கும்போது நான் கொண்டு வந்து பத்திரமா வீட்டுல வச்சு மூடி வச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா எனக்கு ஒரு கொழுக்கட்டை கூட இருக்காது. அம்மா கிட்ட கேட்பேன், எங்க அம்மான்னா உங்க அக்கா எந்திரிச்சு, ஏன்னா அக்கா சாமி கும்பிடலாம் வராது, உங்க அக்கா எடுத்து சாப்பிட்டான்னு எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி சின்ன வயசுல அப்படியெல்லாம் நான் செஞ்சதன் அற்புதமோ என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வறுமை தீரணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடி மாசம், தை மாசம், மாசி மாதம், இந்த 3 மாதங்கள் மட்டும்தான். அதுக்கு காரண காரியம்லாம் இல்லை, ஏன் மற்ற மாதம்லாம் கும்பிடக்கூடாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் இந்த மாதங்கள்ல தான் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி வறுமையில இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பிள்ளையார் நோன்பு இருந்து நீங்க கும்பிடுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வருவதை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அப்படி கும்பிட்டவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.